பிரதமர் நரேந்திர மோடி அவர் ஐயாவோட பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நம்ம புதிய தொழில் முனைவோர் பிரிவின் சார்பாக ஒரு சின்ன கூட்டமும், அது இல்லாமல் 100 மெம்பர்ஸை சேர்க்கிற முதல் கட்ட மீட்டிங்காக இன்னைக்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸ்டார்ட் அப் பிரிவு இதுக்கு வருகை தந்திருக்கிற நம்ம புதிய தொழில் முனைவோர் மதுரை மேற்கு மாவட்ட ஸ்டார்ட் அப் பிரிவு தலைவர் பிரகாஷ் ஐயா அவர்களை வருகிறவர்கள் வரவேற்றிருக்கோம். துணைத் தலைவர் அரவிந்தன் அவர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். மேலும் கழக உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள், மண்டல தலைவர்கள், செயலாளர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்றிருக்கிறோம். மேலும் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம தலைவர் பிரகாஷ் அவர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துரைப்பார். நீங்கள் என்னன்றதை வாங்கிட்டு அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கிற மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம் நிர்வாகி சார்பாக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மோடி பிறந்தநாள் அவர்களுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்வீட் வழங்கி நம்ம எல்லாருமே சந்தோஷப்படணும். மெயினாக நம்ம இன்னைக்கு அவர் பிறந்தநாள் முன்னிட்டு நம்ம இன்னைக்கு ஒரு 100 உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறது. எல்லாத்துமே உறுப்பினர் சேர்க்கைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பிஜேபியில் உங்களை இணைக்கிறதுல எங்களோட பெரிய ஒரு பாக்கியம். ஓகே, இப்போ நம்ம முதல் முறையாக ஸ்வீட்டை வழங்கிட்டு அப்படி நம்ம இந்த கூட்டத்தை திரும்ப கண்டினியூ பண்ணுவோம். பொதுமக்களுக்கு நம்ம இனிப்பு வழங்க போகிறோம். வாங்க எல்லாருமே போய் இனிப்பு வழங்குவோம். மோடி பிறந்தநாள் முன்னிட்டு இனிப்பு வழங்குதல் ஸ்டார்ட் அப் சார்பாக. ஜனங்களில் ஒருவன் மனங்களில் ஒருவன் தடை தகர்த்திட்டும் தமிழின தலைவன் எங்கள் அண்ணன். ஜனங்களில் ஒருவன் மனங்களில் ஒருவன் தடை தகர்த்திட்டும் தமிழின தலைவன் எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் ஏழைகளின் காவலன். எங்கள் அண்ணன் இளைஞர்களின் நாயகன். ஜனங்களில் ஒருவன் மனங்களில் ஒருவன் தடை தகர்த்திட்டும் தமிழின தலைவன் எங்கள் அண்ணன். ஜனங்களில் ஒருவன் மனங்களில் ஒருவன் தடை தகர்த்திட்டும் தமிழின தலைவன் எங்கள் அண்ணன். களத்தில் இவன் நினைத்தால் அந்த அதிகார குரல் அடங்கிடுமே. கொண்டாடுறது நம்ம எல்லாரும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து கொண்டாடுறதுல ரொம்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம ஸ்டார்ட் அப் சார்பா அலுவலகம் நடத்துறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய். முக்கியமா இந்த பேரு, போன் நம்பரு, அவங்களோட அட்ரஸ் கேட்பாங்க. அதை அந்த ஓட்டையில் இருக்கிறத அப்படியே நம்ம பண்ணிடுறோம். ஓகே, முக்கியமான ஒண்ணு, ஒவ்வொரு ஆளுமே நம்ம ஸ்டார்ட் அப் நிர்வாகி அனைவருமே மனதில் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நம்ம தீவிர உறுப்பினரை கொண்டு நம்ம சேர்க்கிறது நம்மளோட பெரிய கடமை. இன்னைக்கு பிஜேபியில ஜாயின் பண்றோம்னா நெஞ்சில பிஜேபின்னு ஒரு உள்ள கொண்டு வரதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க. நம்ம அவங்க வழிகாட்டுதலா மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு பிஜேபியோட நலத்திட்டங்களை சொல்லும் போது நம்மளுக்கு புல்லரிக்கும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த நலத்திட்டங்களை சொல்லி பிஜேபி ஏன் வரணும், தமிழகத்துல ஏன் நம்ம கால் பதிக்கணும்ன்றத ஒரு விளக்கத்தோட அவங்கள்ட்ட சொல்லி நீங்க உறுப்பினர் சேர்க்கணும். இப்ப ஒரு 4-5 நலத்திட்டத்தை மட்டும் நான் சொல்றேன். அதுல உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியும். இதே திட்டங்கள் நம்ம மாநிலத்துல தமிழக அரசு டிஎன்கே அப்படி ஏரியா இருக்கட்டும், அவங்க இத்தனை வருஷம் ஆண்டு இருக்காங்க. 3வது ஒரு ஆட்சியா நம்ம பிஜேபி வாய்ப்பு கொடுத்தது நம்ம ஒரு பெரிய ஒரு பங்களிப்பா இருக்கணும். பிஜேபி ஏன் உள்ள வரணும்ன்றத நான் இப்ப சொல்றேன். கிசான் திட்டத்துல நம்ம ஏக்கருக்கு விவசாயத்துக்கு இன்னைக்கு ஒரு நாடு வளர்ச்சி என்னன்னா விவசாயமும் தொழில் துறையும் இருந்தால் மட்டும்தான் நாடு வளர்ச்சி அடையும். அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நம்ம பாரதத்துல பிஜேபி அரசு விவசாயத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஒரு ஏக்கருக்கு 2000 ரூபாய், 3 ஏக்கருக்கு 6000 ரூபாய் வரைக்கும். இது கிசான் திட்டத்துல இந்த திட்டத்துல வழங்கப்படுது.
அதே மாதிரி இந்த திட்டத்தின் மூலியமா 3 தடவை வருஷத்துக்கு 3 தடவை கொடுக்கறதுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம குரல் கொடுப்போம். ஏன்னா இன்னைக்கு விவசாயம் பண்ணி நிறைய மக்கள் வந்து தண்ணி இல்லாம எந்த ஒரு காய்கறி போட்டாலும் அது விளைச்சல் இல்லாம ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதனால வந்துட்டு நம்ம பிஜேபி அரசாங்கத்துக்கிட்ட நம்ம உறுப்பினர் எல்லாமே சேர்ந்து கோரிக்கை வைப்போம். வருஷத்துக்கு ஒரு 3 தடவை கொடுத்தா நம்மளும் மேல வளரலாம். ஓகே, அடுத்து காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் பிஜேபி அரசாங்கம் தான் வந்து அன்னைக்கு நாற்காலி சாலை, தங்க நாற்காலி சாலை, அந்த நாற்காலி சாலை போட்டனால இன்னைக்கு எவ்வளவு வாகனங்கள் இடையூறு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போய்கிருக்கு. இன்னைக்கு ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ரோடு அவ்வளவு நல்லா இருக்கு. இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப டேமேஜா இருந்துச்சு. இன்னைக்கு பிஜேபி அன்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தோமோ மத்தியத்துல, அன்னைக்கே நம்ம பொருளாதாரத்திலும் சரி இந்த மாதிரி நேஷனல் ஹைவேக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது நம்ம பிஜேபி அரசாங்கம் தான். அடுத்து வீடு வீடுக்கு குடி தண்ணி, வீடு வீடுக்கு இப்ப பைப் லைன் பண்ணிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே நல்ல தண்ணி கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மோடி அரசோட கனவு திட்டம். அதனால வீடு வீடுக்கு நல்ல தண்ணி கொடுக்கறதுக்கு பைப் லைன் பண்ணிருக்காங்க. அடுத்து வீட்டு வீட்டுக்கு பாரத் ரைஸ், அதாவது ரேஷன் அரிசி வீட்டு வீட்டுக்கு 11 to 20 கிலோ வரைக்கும் நம்ம ரேஷன் அரிசி மத்திய கவர்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு வழங்கப்படுது. இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. எல்லாம் வந்து மாநில அரசு தான் பண்றாங்கன்னு நினைச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளோட மத்திய அரசாங்கம் பிஜேபி மோடி அரசு தான் நம்மளுக்கு வழங்கி இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நான் இப்ப நம்மளோட வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து 6700 ரூபாய் வந்து நம்ம கரண்ட் பில் கட்டிக்கணும். இப்போ நான் 3 கிலோவாட் லாஸ்ட் பட்ஜெட் இருக்குல்ல 3 கிலோவாட் சோலார் திட்டம் போட்டேன். அந்த திட்டத்தின் மூலமா நாம இன்னைக்கு வெறும் 200 ரூபாய் கரண்ட் பில் கிட்டத்தட்ட எவ்வளவு சேவ் வரும்? 6500 6700 வரைக்கும் நமக்கு சேவ் ஆயிருக்கு. நேச்சுரலா நானே போட்டு பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய் சொல்லணும்னு என்னோட ஆசை. போட்டு பார்த்துட்டு எனக்கு பில்லு வந்துருச்சு, என்னால ப்ரூவ் பண்ண முடியும். இனிமே கரண்ட் பில் கட்ட தேவையில்லை. கரண்ட் பில் ஏற்றுறாங்க, கரண்ட் பில் வேலை கூட்டிட்டாங்கன்றலாம் இனிமே நம்ம பயப்பட தேவையில்லை. 1,90,000 ரூபாய் நமக்கு செலவு வருது. இதுல மானியம் 76,000 ரூபாய் கிட்ட நமக்கு கிட்ட வந்துடும். 1 லட்சம் ரூபாய் 25 வருஷத்துக்கு நமக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கரண்ட் பில்லுமே கட்ட தேவையில்லை. ஒரு 2000 ரூபாய்க்கு மேல எல்லாம் கரண்ட் பில் இருக்குன்னா அவங்களாம் 1 கிலோவாட்ல சோலார் போட்டா போதும். இருக்கிற கரண்ட் யூஸ் பண்ண கரண்ட் போக மீத கரண்ட் நம்ம யூபிஆர் ஸ்கேல் பண்ணி இருக்கோம். நம்ம யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து அந்த சார்ஜஸுமே நம்ம சோலார் மூலமா எடுக்கிறதுனால டெய்லி பாத்தீங்கன்னா காலையில எழுந்திரிச்சு சூரியன் மறைய போகுது, ஈவினிங் ஆனா மறைஞ்சிடும். அதோட எனர்ஜி, அந்த வெளிச்சத்துல இருந்து வர எனர்ஜியை வச்சுட்டே நம்ம இன்னைக்கு கரண்ட் எடுத்துக்கிருக்கோம். அதனால என்னைக்குனாலும் அந்த நாள் திரும்ப கிடைக்காது. அப்ப எனர்ஜி சோர்ஸ் டெய்லி நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இதனால நம்ம நிறைய கரண்ட் மிச்சம் பண்ணலாம். சோலார் திட்டம்ன்றது ஒரு பெரிய பிற்காலத்துக்கு தேவையான ஒரு திட்டம். அதனால இந்த சோலார் திட்டத்தை நீங்க ரொம்ப பெருமையா சொல்லலாம். இந்த பிஜேபி அரசு தான் நம்ம கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி அரசுலாம் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி அடுத்து எனர்ஜி சோர்ஸுக்கும் நம்ம யாரும் உருவாக்கல. இந்த தடவை நம்ம இதுலயும் முன்னெல்லாம் வந்து சோலார் பண்பா பெரிய காஸ்டியூம் மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அது போல மானியத்துல வழங்கி இன்னைக்கு பிஜேபி அரசு ரொம்ப பெரிய மக்களுக்கு சேவை செய்யறதுல பிஜேபி அரசு மாதிரி நலத்திட்டங்கள் பண்றதுல எந்த அரசுனாலும் முடியாது. அடுத்து பாத்தீங்கன்னா 2017 வந்து பாத்தீங்கன்னா பிளாக் மணி டிமானிட்டேஷன் பண்றதுக்கு நம்ம அரசாங்கம் வந்து முடிவெடுத்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஆட்சியிலும் நீங்க 60 ஆண்டுகளா காங்கிரஸ் இது பண்ணிருக்கு, திடீர்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணி அதை அரசியலமைப்புல ஏற்றி அதுக்கப்புறம் வந்து கோரிக்கைகளை வாங்கி அதுக்கப்புறம் வந்து அந்த நலத்திட்டத்தையோ இல்லாட்டி சேவையோ செய்யணும்னாலும் பெரிய ஒரு எதிர்ப்பு இருக்கும். ஆனா நம்ம பிஜேபி அரசு 2017 மோடி அரசு அன்னைக்கு அவர் எடுத்த ஒரு முடிவு இன்னைக்கு பிளாக் மணி திறமை இதாயிருச்சு. இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்க 500 1000 அன்னைக்கு நிப்பாட்டினாங்க. அன்னைக்கு நம்மளுக்கு பாமர மக்களுக்கு ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாருமே காசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஒரு கொயக்கா வண்டியில வைக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா கியூஆர் கோட் வச்சிருக்காங்க. எல்லாருமே மணி பர்ஸ்ல காசு எடுத்துட்டு போறதில்ல. எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜிபே கார்ட்ஸ்ல இது பண்ணிட்டோம், போன்பே ஜிபே. முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்துல பார்த்திருப்போம் 500 கோடி ஒரு கண்டன்ல வச்சு கொண்டு போவாங்க. அதே மாதிரி நேச்சுரலாவும் நடந்திருக்கு. நம்ம மாதிரி பாமர மக்களுக்கு எல்லாம் தெரியாது. இதெல்லாம் வந்து மோடி அரசு பிஜேபி அரசு வந்து முன்னாடி பணத்தை பூராமே கருப்பு பணத்தை பூராமே வந்து அன்னைக்கு அந்த
முடிவெடுத்து 5,000 நிப்பாட்டினால நிறைய பேர் வந்து வீட்டுல பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறது, கருப்பு பணத்துல இப்பெல்லாம் வந்து 1 கோடி 5 கோடி 100 கோடி எல்லாம் வைக்கவே முடியாது. என்னைக்கு வேணாலும் பிஜேபி அரசு காசு செல்லாதுன்னு சொல்லிடும். அதனால வந்து எல்லாருமே இப்ப மனசு மாறிடுச்சு. அப்ப அந்த மாதிரி 2017 முடிவெடுத்த அரசு பிஜேபி அரசு இன்னைக்கு யாருமே பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. யாரும் வந்து உடனே காசு எடுத்துட்டு போய் வீட்டுல ஒரு 5 கோடி 10 கோடி எல்லாம் வைக்க முடியாது. நாளைக்கே கூட பிஜேபி அரசு வந்து அந்த காசு செல்லாதுன்னு சொல்லிடுவோம். அதனால கருப்பு பணத்தை ஃபுல்லாவே நம்ம ஒழிச்சிட்டோம். இன்னைக்கு 2000 தாலி ஒழிச்சதுனால இனிமே யாருமே காசு நிறைய வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இதனால நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சி ஆகுன்றது உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் தானே. 2014 முன்னாடி இருந்ததுக்கும் 2014 2024 வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சியை பார்க்கல, கம்பேரிசன் பண்ணல, நம்ம எங்கேயோ போயிட்டோம். உங்களுக்கு மற்ற நாட்டோட பொருளாதாரத்தை காட்டி நம்ம முன்னேறி போயிருக்கிறத அந்த டிமாண்டேஷன் பண்ணனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நாடு வளர்ந்துருக்கு. அது பிஜேபி அரசுனாலதான் இந்த மாதிரி முன்னெடுத்து பண்ணக்கூடிய ஒரே ஆட்சி ஒரே அதிகாரத்துல இருக்கிற நம்ம மத்திய அரசாங்கம், நம்ம மோடி அரசு தான். ஓகேங்களா? அதனால இந்த விஷயத்துல நீங்க சொல்லுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க. இதெல்லாம் வந்து எடுத்தோடனே இப்ப காங்கிரஸ் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டணி வச்சுதான் வந்து அவங்களால பிரதமர் ஆக முடியும். இன்னும் சிறு காலத்துல இந்தியா ஃபுல்லா நம்ம அகண்ட பாரதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பிஜேபி அரசு ஆளப்போக்குது, அதுல உறுதியளிக்கிறோம். அதனால அனைவரும் சேர்ந்து நம்ம பிஜேபி உறுப்பினர் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய தூண்கள் மாதிரி தான், நம்ம ஒரு பேசி தான் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பொருளாதாரம் வளரும். நம்ம உறுப்பினர் கரெக்டான தலைமுறையோட நம்ம கரெக்டான அரசாங்கத்தை மேல கொண்டு வந்தாலே நம்மளோட தலைமுறைகள், நம்மளோட சுற்றுச்சூழல்கள், நம்மளோட வாழ்வாதாரங்கள் எல்லாமே பிஜேபி அரசாங்கம் பார்த்துக்கிறோம். அதனால நம்ம உறுப்பினர் சேர்க்கை மூலியமாக பிஜேபிக்கு ஒரு பெரிய கை கொடுத்து நம்ம ஒரு அதுல உறுப்பினராக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம நினைக்கிறோம் சாதாரண விமானம் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர்ல இருந்து இங்க கன்னியாகுமரி வர்றதுக்கு 2 hours and 2.5 hours ஆகும். ஆனா நீங்க ஒரு போர் விமானம் பாத்தீங்கன்னா 3/4 மணி நேரத்துல வந்துடும். அப்ப சைனா வந்து என்னைக்கு வேணாலும் நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. இவரை காட்டி அமெரிக்கா ஒரு பக்கம் நமக்கு சூழ்ச்சி பண்ணுது. ஏன்னா நம்ம ரஷ்யாவோட பெரிய ஒரு தொடர்புல இருக்கிறதுனால இன்னைக்கு நிலைமைக்கு, ஏன்னா நம்ம நாட்டிலே அடுத்த போர் வந்துருமான்றது சொல்ல முடியாது, உண்மையை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பின்வாங்கி இருந்தா நம்ம எப்படி சொல்றது, ராணுவத்தை கவனத்திலும் சரி நம்மகிட்ட ஆயுதங்களும் சரி எல்லாமே கம்மியாச்சுன்னா அவன் யார் வேணாலும் ஈஸியா அடிப்பான். ஒரு லேசா தெரிஞ்சுக்கிட்டாலும் அவன் ஈஸியா அடிப்பான். அது மாதிரி ஏன் நான் முக்கியமா அழுத்தி சொல்றேன்னா, அந்த மாதிரி சுத்தி இந்த சைனா வந்து இடத்த வாங்கிடுச்சு. நாளைக்கு என்னைக்கு வேணா நம்ம கூட போர் தொடுக்கலாம். இதே 60 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை இடத்துல பாம்பு அடிச்சு, எத்தனை நம்ம மிலிட்ரி மேன், எத்தனை பேர் நம்மள இறந்தாங்க. அவங்களோட தியாகத்துக்குலாம் வந்து இன்னைக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. இன்னைக்கு 370 கொண்டு வந்து காஷ்மீர்ல உள்ள இருக்கிற அனைத்து தீவிரவாதிகளும் வெளியேற்றிட்டாங்க. ஏர்போர்ட்ஸ் வச்சு சுத்தமா அங்க இருக்கிற அந்த மாதிரி வெளியேற்றனால இன்னைக்கு எவ்வளவு பாதுகாப்பா இருக்கு. இந்தியாவில எங்கேயுமே இப்ப பாம்பு அடிக்கல. இன்னைக்கு ரோட் ஷோ அவ்வளவு போறாங்க. இதே 2014 முன்னாடி இந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு ஒரு 300 பேர் 200 பேர் அவர் வாரத்துக்கு முன்னாடி ஒரு 10 தடவை வந்துட்டு இதாகும் செக்கிங் பண்ணுவாங்க. அவர் வரவங்கள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபுல் ஃபார்மோட பாதுகாப்போட நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்துகிட்டே நம்ம பயந்துகிட்டு வர வேண்டியது இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஜேபி நம்ம மோடி அரசு ஐயா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மனால ஃப்ரீயா அங்கே எல்லா இடத்துக்கும் போய் வர முடியுது. எங்கேயுமே பாம்பு அடிக்கல. இன்னைக்கு மிலிட்ரி மேலாம் சொல்றாங்க நெஞ்ச நிறுத்தி எப்ப எங்களுக்கு தேவையான ஆயுதமும் எக்யூப்மெண்ட்டும் ஏர்கிராப்டும் அணு ஆயுதமும் எல்லாமே நம்ம இங்க இந்தியாவில செஞ்சு ஏற்றுமதி பண்ணிக்கிறோம். இதனால நமக்கு ஒரு லாபம் வருது. அதனால நம்மளே ஒரு சைனாவுக்கு ஈக்குவலா இல்ல, சைனா தாண்டி நம்ம மிலிட்ரி பவர் வச்சிருக்கோம். அப்படி நாளைக்கு ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெரிய பிரச்சனை ஒரு தொழில் நடந்திருக்குன்னு வைங்க, அன்னைக்கு போய் என்கிட்ட காசு இருக்கு, என் நாடையும் காப்பாத்து, என் பிள்ளைகளையும் காப்பாத்துன்னு போறதாட்டியும் பிஜேபி அரசுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும். பிஜேபி அரசுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணா போதும். நம்ம இன்னைக்கு அக்னி திட்டம் சொல்லிட்டு 4 வருஷம் அக்னி திட்டம் தானே, அக்னிபாத் அந்த திட்டத்தை கொண்டதுனால 4 வருஷம் ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்கோம். ஏன்னா பிற்காலத்துல நம்ம என்னைக்கு வேணாலும் போர் நடக்கிறதுக்காண்டி அந்த 4 வருஷம் அவங்க ட்ரைனிங்னால பேக்கெட்டுக்கு அந்த 4 வருஷம் ட்ரைனிங் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணணும்ன்றதுக்காண்டி அந்த திட்டத்தை கொண்டு வந்தது. நீங்க நினைச்சுக்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கு என்ன வாழ்வு, 4 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு என்ன ஆகும்? 4 வருஷம் கழிச்சு நாடே இல்லாத போது அவன் 4 வருஷம் நம்ம நாட்டுக்காண்டி வளர்ச்சா என்ன தப்பு? அது சம்பளமும் வந்துடுது, ஒரு ஒழுக்கம் கிடைக்குது. அது ஒரு 3ஆம் கேம்ப் தான்.
ஆனா அந்த மூட்டை கேம்ப்ல நான் கத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, ஒண்ணு படுத்து எந்திரிச்சு நானே தலைகாணியெல்லாம் எடுத்து மடிச்சு வைக்கணும். இதுக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இருக்காங்களா, எடுத்து மடிச்சு வச்சிருவாங்க இருப்பேன். இப்போ படுத்து எந்திரிச்சா நம்ம எடுத்து மடிச்சு வைக்கிறதுனால அன்னைக்கு நாள் வந்து ஃப்ரெஷ்ஷா போயிடும். அடுத்து 2 சோறு போடுறதுக்கு அந்த எங்க அம்மாவோ ஒய்ஃபா தான் வருவாங்க. இப்போ அம்மா இல்லாட்டும் ஒய்ஃப் இல்லாட்டும் நம்மளே சோறு போடுவோம். சுய கட்டுப்பாடு, அந்த சுய கட்டுப்பாடு சொல்லி தர்றது தான் RSSோட ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கும் பாரத தேசத்தை காப்பாற்றுறதுக்கு மட்டுமே RSS வேலை பார்த்துக்கிருக்கு. இது தெரியாம சில தேச துரோகிகள் நம்மள எல்லாம் சங்கின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க பூரா நம்ம மதத்தையும் மத வாரியாவும் மொழி வாரியாவும் பிரிச்சு வச்சதுனால நம்ம ஒற்றுமையான இவங்க பூரா அந்த தேச துரோகிகள் ஊர் இந்த இந்தியாவில இருக்க மாட்டாங்க. ஒன்று சேர்வோம் வாருங்கள், ஒன்றை வந்து உருவாக்குவோம், ஒரே பாரதம் முன்னேற பாரதம். அனைவரும் பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.